அந்த காலத்தில் பெண் குழந்தை பிறப்பது இன்றைக்கு முகத்தில் கருமை நிகழ்வோடு கூடிய காலத்திலே சொன்னார்கள் 2 பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை சரியான முறையில் வளர்த்து நேர்மையான முறையில் ஆளாக்கினால் அவருக்கு சுவனத்தில் இடம் கிடைக்க இந்த பெண்கள் துருப்புச்சீட்டு என்று சொன்னார்கள். பெண் குழந்தை பிறந்தால் மாணவர்கள் இறக்கைகளை விரித்து இந்த மண்ணில் இறங்குவார்கள், சுப செய்தி என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே மிகவும் அருவருப்பான வார்த்தை, மிகவும் இழிவான வார்த்தை மருத்துவமனைகளில் எழுதி வைத்திருக்கிறோம். குழந்தை பெறுவது ஆணா பெண்ணா என்று ஸ்கேன்ல பார்ப்பது குற்றம். கேவலமான வார்த்தை, அருவருப்பான வார்த்தை. என்ன மனித காலத்தில் நாம் வாழ்கிறோம்? நாகரிக கற்காலத்தில் வாழ்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தையை கொல்வாளா? அவ ஸ்கேன் பண்ணி பார்த்து வயதுல பொம்பளை பிள்ளை தெரிஞ்சா கொன்றுவான், அதனால ஸ்கேன் பார்க்காத. என்ன இழிவான காலம்! அந்த ஐயாமுல் ஜாகிலியா காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன வேறுபாடு? நெல்மணியை கொடுத்துக் கொள்கிறாள், கள்ளிப்பாலை எடுத்துக் கொண்ட காலம் போய் இன்றைக்கு நல்ல ஈர துணியை போட்டு ஃபேன் காத்துல வச்சு சாடிக்கிற காலம். கொலை வடிவம் மாறி இருக்கிறது தவிர ஒன்றுதான். எனவே இன்றைக்கும் நபிகளார் தேவைப்படுகிறார். பெண் குழந்தைகள் இன்றைக்கும் மரியாதையுடன் கண்ணியமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், பெண் குழந்தைகள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், பெண் விடுதலை இன்றைக்கும் சாத்தியம் என்றால் இன்றைக்கும் அந்த நபிகளார் தேவைப்படுகிறார். இன்றைக்குமானவர், எல்லோருக்குமானவர், முஸ்லிம் பெண்களுக்காக மாத்திரம்.